ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா KFC ஸ்டைலில் ஒரு சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். அது காலிஃப்ளவர்லேயே தாங்க அந்த சிக்கன் இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்சு கொடுக்குறவங்களாம் அப்படியே சிக்கன் தாங்க நினச்சிடுவாங்க. ஆனால் இது காலிஃப்ளவரில் போட்டதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் தாங்க போட போகிறோம். ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் சூடான தண்ணியை எடுத்திருக்கேங்க. இந்த சூடான தண்ணி காலிஃப்ளவர் கழுவுறதுக்காக எடுத்திருக்கேங்க. இப்போ காலிஃப்ளவரை நறுக்கி நறுக்கி இந்த சூடான தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணுமோ சின்னதாக எடுத்துக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஓட்டை பவுலு இல்லை ஒரு துணி இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்காங்க. இப்போ பால் எடுத்துக்கலாங்க. நம்ம பால் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பச்சை பால் இல்லை காய்ச்சின பால் எது வேணால் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு நான் உளித்து தட்டி எடுத்துருக்கேங்க. அந்த பூண்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேங்க. அரை எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா புளிப்பு சுவை கொடுக்குங்க. அதுக்காக தாங்க அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. இது கூட ஒரு முட்டை எடுத்துக்கலாங்க. ஒரு முட்டை எடுத்து நல்லா கலக்கி நம்ம கலக்கி வச்சுருக்க பால் கூட இதை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு முட்டை வேணால் எடுத்துக்கங்க, முட்டை வேணால் விட்டுருங்க. இப்போ நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த காலிஃப்ளவர் இதை ஒன்று கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது தாங்க இந்த KFC காலிஃப்ளவர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு ஊற டயத்தில் நம்ம அதுக்கான மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு 1 கப் சேர்த்துருக்கேங்க. அது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப எந்த தண்ணியும் தெளிக்கக்கூடாதுங்க. நார்மலாகவே மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ ஊறிக்கிட்டு இருந்தது ஒரு 10 நிமிஷம் ஊறி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்கன்னா, நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஒன்று எடுக்கிறப்போ நல்லா தண்ணிக்குள்ளார நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவு கூட இதை நல்லா சேர்த்து பெரட்டுங்க. நீங்கள் பெரட்டுறப்பே நல்லா ஒட்டுங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம 2 கோட்டிங் போடுறதுனால ஓரளவுக்கு கொண்டு போய் வச்சா போதுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாம் பெரட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் பெரட்டியாச்சுங்க. இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் போடலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூடயே நான் மிச்சம் இருக்கிற மாவை தண்ணி தெளித்து நான் இது கூட எடுத்திருக்கேங்க. நான் அந்த பால் தண்ணி தாங்க இது கூட தெளிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல, அதனால தான் பின்னாடி காட்டியிருக்கேங்க. இப்போ பாருங்கள் பால் தண்ணி எடுத்து தாங்க இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப உதிரியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை நம்ம எடுத்து 2வது கோட்டிங் போட்டுடலாங்க. 2வது கோட்டிங் இப்போ போட்டு பாலுக்குள்ளே டிப் பண்ணி அந்த மாவுக்குள்ளே எடுத்து பரட்டிக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டிட்டு இதே மாதிரி நம்ம எல்லாமே பெரட்டி எடுக்கணுங்க. பெரட்டி எடுக்கிறப்பே உங்களுக்கு தெரியுதுங்க KFC ஸ்டைலில் இருக்குது பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணதே இல்லைங்க. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே நான் பிரெட் க்ரம்ஸ் வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ நான் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம 2 டைப்பில் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. 2 டைப்பும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், மேலால் இருக்கிறது எல்லாமே ப்ரெட்டில் இருந்தது பண்ணது தாங்க. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் சூடு பண்ணியாச்சுங்க. நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நார்மலாக சூட்டில் இருக்கக்கூடாதுங்க. நார்மல் ஹீட்டில் இருக்கணுங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர்லாம் ஒன்று இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு தாங்க சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த மாவில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை ப்ரெட்டில் இருந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது செஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டில் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம வேகட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மாவு ப்ரெட் பண்ணினதை சேர்த்துக்கலாங்க. மாவில் டிப் பண்ணினது ஒன்று கூட தெரியவே இல்லைங்க. ஆனால் ப்ரெட்டில் போட்டது அப்படி திரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், மாவு ஒன்று கூட தெரியல பார்த்தீங்களா. இப்போ இதை நிறையா இது கூட சேர்க்கக்கூடாதுங்க. நிறையா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பெரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதே மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. குறுகலான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ வெந்துருச்சுங்க. இதை மாற்றிங்க வேறு பாத்திரத்துக்கு. பாருங்கள், ஒரு பிளேட் நிறையா நல்லா சுட சுட ஆவி பறக்க KFC காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 டைப்பில் போட்டிருக்கோம் இல்லைங்க. 2 டைப்பும் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக டேஸ்ட்டு பார்த்துடலாங்க.
ஃபஸ்ட்டு வந்து மாவில் பண்ணதை பார்த்துருக்கேங்க. அதை பார்க்குறப்ப தாங்க அப்படியே கேஎஃப்சி மாதிரியே இருக்குங்க. இது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அந்த முட்டை அந்த பால் வந்து நல்லா இதோட காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. நான் வந்து 25 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கு அதுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டோம்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஆனால் பிரெட் க்ரம்ஸில் போட்டது வந்து லைட்டாக இனிப்பு சுவை கொடுக்குது. ஏன்னா ப்ரெட் வந்து லைட்டாக இனிப்பு தானுங்க. நான் வந்து நார்மலாக பேக்கரில் வேண்டாந்து அந்த ப்ரெட்டை தாங்க தூள் பண்ணி எடுத்து இந்த இது பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் நம்ம மாவில் போட்டது தாங்க சூப்பராக இருக்குது. நீங்கள் இதில் 2ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் மாவில் போட்டது தாங்க சொல்வேன். நீங்களும் கண்டிப்பாக மாவில் போட்டதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.